அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ பிறந்த கால சனி மீது கோச்சார குரு பயணிக்கும் போது என்ன பலனை தருவான்னு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அந்த ஜாதகருக்கு வாழ்வாதார கிரகத்தின் மீது ஆதாரத்தை பெருக்கும் கிரகத்தின் பயணமாகாது. கசப்பு சுவை உடைய தேன் மீது உமி நீர் பட்டதும் இனிப்பது போல சனி என்றாலே பயப்படும் நபர்களுக்கு பிறந்த கால சனி மீது கோச்சார குரு பயணிக்கும் காலம் கசப்பு சுவையை இனிப்பாக மாற்றும். சில்லென்ற கோச்சார காலம் இது, கருத்தில் கொள்ளுங்க. சுவையானது. இரு வருட கிரகங்களின் சந்திப்பு இது. வாழ்வியலில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கோச்சார காலமாக இது அமையும். இக்கிரகங்கள் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி காலங்களாக இருப்பதால் இவர்களின் இணைவு கோச்சாரமும் பெரும்பாலும் தீமையை தராது, கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகர் வாழ்வதற்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்கிறது. குருவோ சனியோ மாரக பாதக அஷ்டமாபதியானால் பலருக்கு இக்கோச்சாரம் இப்பிறப்பின் காலமாக இருக்கும். இக்கோச்சார காலத்தில் ஒருவர் இறந்து போகும்போது கூட மதிப்பும் மரியாதையும் அஞ்சாதருக்கு ஏற்படும். இக்காலகட்டத்தில் புலம்பின் மீது விருப்பம் ஏற்பட்டு புலம்பை அதிகம் விரும்பி உணவில் சேர்த்துக்கொள்ள புளிப்பால் ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளும் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் புளிப்பை தவிர்க்க வேண்டும். உழைப்பை குறிக்கும் காரகன் சனி மீது கூலியை குறிக்கும் காரகன் குரு பயணிக்கும் போது இந்த உழைப்புக்கு கூலி தேடி வரும். கூலி தருபவரை இவர் மிரட்டலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கட்டாயம் பெறுவார். பிறந்த கால குருவின் தன்மையும் சனியின் அமைப்பும் நல்ல நிலையில் இருந்தால் தன் தகுதிக்கு சற்று உயர்வான வேலையும் ஊதியத்தையும் கட்டாயம் பெறக்கூடியவராக இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. இலக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதியின் மீது கோச்சார குரு பயணித்தால் நல்ல பலனை தரும், கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.